ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் அதலக்காய் பிடுங்க போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மழை சீசன் அப்போ இந்த காய் வந்து தோட்டத்தில் சும்மா அது வாட்டில் காய்ச்சிருக்கும், கசப்பாக இருக்கும். அது வந்து அதலக்காய் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், பிடிங்கிட்டு இருந்தோம். இது நாங்கள் வேலைக்கு போய்ட்டு வரும்போது இந்த காய் கிடந்துச்சா, சரி கம்மாக்கிற வாரத்தில் பக்கத்து ஊரில் அதனால் பிடிங்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் அம்மா ஊரில் தான் இருக்கும் காய். இப்போ வந்து இங்கே இருக்கிறதுனால நாங்கள் பிடிங்கிட்டு வந்தோம். அம்மா இங்கே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது களை செடி விதைச்சது நினைக்கிற களை தான் எப்படி இருக்குங்க, நாற்று மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. மழையே பெய்யல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் களை மட்டும் வந்துருச்சு. பனி விழுகிற மாதிரியே இருந்தது. ஆனால் இது பார்க்க நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒன்றுமே முளைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கம்பு தான் வச்சுருந்தோம். அது நல்லா மழை பெஞ்சால் வரும், இன்னும் மழையே பெய்யலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் புயல் இருக்குன்னாங்க, நான் வரல. இங்கே பாருங்கள், இது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செடி முளைச்சிக்கிட்டோம். தேவையான இடத்துல முளைக்காது. வேலைக்கு போகும்போது இங்கே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் சும்மா பச்சையாக இருந்தால் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லி எடுத்தோம். அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்தோடனே இந்த அதலக்காயை வந்து இப்படி 2 சைடும் காம்பு பிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு வெங்காயம் மிளகா போட்டு எண்ணெய் ஊற்றி ப்ளைனாக வதக்கணும். ரொம்ப கிண்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சும்மா அப்பம் பண்ணி கொஞ்சம் பெரட்டி மட்டும்தான் விடணும். தேவையான உப்பு போட்டு வெங்காயம் மிளகா போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிளகா ஊற்றி விட்டு போய் மூடி வச்சிடணும். மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கசக்காது, இல்லைன்னா கசப்பாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிட்டோம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும், திருப்பி வதக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அப்படியே வதக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்காக அதனால் ஒரு டீயை போட்டு குடிக்கணும். டீ போட்டோம். நானும் மைசாவும் குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். டீயும் ரஸ்க்கு வச்சு ஈவினிங்காக குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா மழை டைமாக இருக்கும், அதனால் மைசாவும் நானும் டீ குடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நைட்டுக்கு வந்து ஆகாஷ் வந்து மசாலா ஆம்லேட் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு. போட்டு நாங்கள் தோசைட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தோசையும் ஆம்லேட் வச்சு சாப்பிட்டாச்சு. இவங்களுக்கு எது இருந்தாலும் ஆம்லேட்டு ஆஃபாயில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போட்டு நைட் சாப்பிட முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மார்னிங் டிஃபனுக்கு வந்து ரைஸ் கிண்ணம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே ரைஸ் போட சூப்பராக இருந்துச்சு. ரைஸு வாழைக்காய் வறுவல் சைட் டிஷ்க்கு. இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ். காலைல 3 பேருக்கும் டிஃபன் பாக்ஸ் வரைச்சி அடைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலைல சாப்பிடவும் டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்போம். ஏன்னா வேனில் போய் சாப்பிட்ருவாங்க, சீக்கிரமாக வேணும் வந்துடுமா, அதனால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு நானும் அப்படியே வேலையை கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு மதிய சாப்பாடு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு வாழைக்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.